வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டுடே ஓஜி ஆர்சிபி ஃபேன் சரண் பேக். உடம்பு முடியாமல் இருந்தார் ஒரு வாரமா. ஐ திங்க் ஹி ஹேட் ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்னைக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் யார் யாரு டாப் 4 பிடிக்க போறா, யார் யாருக்கு அதிக சான்ஸ், சிஎஸ்கேக்கு அதிக சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் இட். சரி, ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு இட். ஃபர்ஸ்ட் சரணுக்கு சான்ஸ் கொடுப்போம். ஒரு வாரமா வரல, என்ன ரீசன்? உடம்பு சரியாம போயிடுச்சுன்னு சொல்லியிருக்க. பரவாயில்ல, இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல, உடம்பு பரவாயில்ல. ஒரு ரீசெண்டா மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் நான் பார்த்தேன். ஃபுல்லா என்னால பார்க்க முடியல. பார்த்த வரைக்கும் என்னால ஒரு அனலைஸ் பண்ணி சொல்றேன். சரி, ஓகே, லெட்ஸ் பை நாட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் பாயிண்ட்ஸ் டேபிள். சரி, ஓகே, பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்துருவோம். ஓகே, பாயிண்ட்ஸ் டேபிள் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது. ஃபர்ஸ்ட் பொசிஷன் இது வந்து எப்பனா ஆஃப்டர் த எஸ்ஆர்ஹெச் அண்ட் கேகேஆர் மேட்ச்க்கு அப்புறம் பண்ணக்கூடிய ரிவ்யூ, அதனால இந்த இதுதான் ஷோ ஆகுது. பஞ்சாப் ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் பஞ்சாப் தான் இருக்காங்க. டாப் பொசிஷன் தே காட் அதிக சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பஞ்சாபுக்கும் ஜிடிக்கு நடந்துட்டு இருக்கு. ஐ திங்க் ஜிடி ஹேஸ் அப்பர் ஹேண்ட்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல. அதுக்கப்புறம் ஜிடி மேல வந்துருவாங்க லுக்ஸ் லைக். பஞ்சாப் இன்னும் அவங்களுக்கு எவ்வளோ மேட்ச் இருக்குன்னா, இன்க்ளூடிங் ஜிடி 5 மேட்சஸ் இருக்கு, 6 மேட்சஸ் இருக்கு. ஐ திங்க் தே ஆர் ஈஸி டு குவாலிஃபை நினைக்கிறேன். ஈஸி இன் குட் பொசிஷன் டு குவாலிஃபை நினைக்கிறேன். யுவர் தாட்ஸ்? பஞ்சாப் அதாவது டாப் 3ங்கிறதோட நம்ம இந்த டாப் 4, இப்ப இருக்க டாப் 4 வந்து ஓரளவுக்கு சொல்லலாம். பட் நீங்க அந்த டாப் 4 பார்த்தீங்கன்னா 2ல இருந்து 4th பிளேஸ் வரைக்கும் எல்லாருமே சேம் பாயிண்ட்ஸ். பட் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ஆர்சிபிக்கு தே லாஸ்ட் ஒன்லி 3 மேட்சஸ். மீதியெல்லாம் 4 மேட்சஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பிளஸ் ரன் ரேட், இப்போ எல்லாருமே 12 இருந்தாலும் ரன் ரேட்னால தான் ஆர்சிபி செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ 2 அட்வான்டேஜ் இருக்கு. பஞ்சாப் ஷோர் தே வில் குவாலிஃபை. ஏன்னா அவங்க 13 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. பிளஸ் அவங்க வந்து இப்போதான் அவங்க செகண்ட் மேட்ச் வந்து லாஸ் பண்றாங்க. இன்னைக்கு லாஸ் பண்ணா அவங்க செகண்ட் மேட்ச். They have lots of opportunities. So Punjab will be qualified, sure and sure. Maybe they got qualified by first place or second place, but they will sure qualify by first 3 top places. 3 பிளேஸ்ல ஏதோ ஒரு பிளேஸ் எனக்கு பிடிச்சிருவாங்க. 3 அதுல வந்து எந்த டவுட்டும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு டாப் 2 பிடிச்சாதான் அட்வான்டேஜ். அதனால டாப் 2ல ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் ஐபிஎல் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் 2 மேட்ச் தோக்குற மாதிரி இருக்கு. ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க, இன்னைக்கு தோத்துருவாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்ம் எடுத்துட்டு அடுத்த மேட்சும் இன்னும் 2 மேட்ச் தோத்தா அவங்க ப்ரெஷர்ல வரக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஓவராலா இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சு அப்படியே ஒரு 16 பாயிண்ட் கட் ஆஃபா இருக்கும். எப்படி 17 எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஆர்சிபி நீ சொன்ன மாதிரி அந்த அட்வான்டேஜ் இருக்கு, அந்த நெட் ரன் ரேட். டிசியோட சூப்பரா ஜெயிச்சாங்கல்ல 14 ஓவர் வித்தியாசத்துல. அது ரொம்ப குரூஷியலா இருக்கு இந்த கட்டத்துல. ஆர்சிபிக்கு 1,420 பிளஸ் 1,420 இருக்கு. மித்த டீமுக்கெல்லாம் 0 பிளஸ் பாசிட்டிவ் 0.6 அது மாதிரிதான் இருக்கு. ஆர்ஆர் கூட 0.5 இருக்கு. ஆர்சிபிக்கு ஒன்னும் அட்வான்டேஜ்னா ஒரு மேட்ச் கம்மியாவும் ஆடி இருக்காங்க. அதனால ஆர்சிபி காட் அப்பர் ஹேண்ட் டு குவாலிஃபை டாப் 2. அது எந்த ப்ராப்ளம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு பஞ்சாபோடவே ஆர்சிபிக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆர்சிபி ஸ்குவாட் ஒன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு. பஞ்சாப் ஓப்பனிங் டாப் ஆர்டர் ஏதோ ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனதுனால அப்படியே மிடில் ஆர்டர் சொதப்பி ஒரு 150 160 முடிச்சிட்டாங்க இங்க ஜிடி. அதனால ஆர்சிபி காட் அப்பர் ஹேண்ட் டு குவாலிஃபை ஃபார் டாப் 2. நெக்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் என்ன நினைக்கிறேன்? அவங்களுக்கும் சான்ஸ் இருக்கா? ஏன்னா என்ன எஸ்ஆர்ஹெச் அந்த 3rd 4th பொசிஷன் வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ நம்மளால சொல்ல முடியாது. மேபி இப்போ இன்னைக்கு ஜிடி ஜெயிச்சாங்கன்னா 12. அப்போ அந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே லைனா இருக்கு. அந்த காம்படிஷன் வந்து லைனா இருக்கு. மேபி இது ரன் ரேட் என்னதான் பிளே பண்ணாலுமே ரொம்ப வித்தியாசம் ரன் ரேட்ல. இன்னைக்கு ஜிடி ஓரளவுக்கு ஜெயிச்சா கூட தே வில் கம் வித் பாசிட்டிவ் ரன் ரேட்ல வந்துருவாங்க. 0.5 0.6 தான் ரன் ரேட் இருக்கு. ஸோ அந்த டாப் 2 ஃபிக்ஸ்டு, 3 4 5 வந்து கொஞ்சம் கேம்பிள் மாதிரி கடைசி வரைக்கும் இழுத்து அடிக்கலாம். இந்த டைம் வந்து
தேர்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப இழுத்து அடிச்சு யாராச்சும் வரலாம். பட் எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆர்ஆர் இருக்காங்க. ஆனால் ஆர்ஆர் எப்பயும் சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் ஹாஃப்ல அப்படியே சொதப்புவாங்க, மறுபடி ஒரு மேட்ச் கம்பேக் கொடுப்பாங்க, ஒரு 2 மேட்ச் ஆடுவாங்க, மறுபடியும் சொதப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. மேபி எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் வந்து தே வில் நாட் குவாலிஃபை நான் நினைக்கிறேன். எனக்கு அதான் டவுட். ஏன்னா ஆர்ஆர் அப்பப்போ நல்லா விளையாடுற மாதிரி இருக்கு, திடீர்னு பார்த்தா சொதப்பிடுறாங்க. அந்த மாதிரி டீம்ல ஒரு டீம் தான் ஆர்ஆர். ஓப்பனிங் நல்லா இருக்கும், அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு 7 மேட்சஸ் சூப்பரா விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லைட் டவுன் ஆவாங்க. பட் அது எல்லா டைமும் நடக்காது. அவங்க பழைய பிளேயர்ஸ் அப்படி பண்ணியிருக்கலாம், பட் இந்த டைம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா சூரியவன்சி விக்கெட் எடுத்துட்டா மேபி ப்ரெஷர்ல வருவாங்கன்னு நினைச்சா போன மேட்ச் சூப்பரா பராக் பயங்கரமா சிகரெட் எல்லாம் அதுக்கு முந்தின மேட்ச் அடிச்சுட்டு, அது ஒரு சிகரெட் இல்ல, அது என்னது, இது வேப், எலக்ட்ரிக் வேப், அதை அடிச்சுட்டு பயங்கரமா ஒரு கான்ட்ரவர்சியில எல்லாம் மாட்டினாரு. அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே மறைக்கிற மாதிரி ஒரு 90 அடிச்சுட்டு போயிட்டாரு. ஒரு நல்ல இன்னிங்ஸ். கொஞ்சம் பவுலிங் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா மேட்சும் 220 210 கொடுத்துட்றாங்க. நீ நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், 210 220 கொடுத்து சேஸ் பண்ணவும் போறாங்க, கிட்டவும் போய் தோக்குறாங்க. அப்புறம் ஃபினிஷிங் சூப்பரா டோனன் ஃபெரேரா, அதுதான் கேம் சேஞ்சா இருக்கு அவங்களுக்கு. அவர் வந்ததுக்கு அப்புறம் ஃபினிஷிங் ஒன்றும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓப்பனிங் நல்லா பண்ணி ஓரளவு கொண்டு போனா ஃபினிஷிங் சொதப்புற மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங்ல, பார்த்தா ஃபினிஷிங் இப்ப நல்லா பண்றாங்க. அதனால மேபி அவங்க நீ சொல்ற குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ஏதோ 4th வந்துருவாங்களோன்னு தோணுது. எனக்கு வந்து ஏன் அப்படி சொல்றேன்னா, எஸ்ஆர்ஹெச் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, ஜிடி ஏன்னு தெரியல இப்போ வந்து இந்த டாப் 3 பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்றாங்க. ஏன்னா நீ ஓப்பனா சொல்ல போனோம்னா ஆர்ஆர், ஜிடி, எஸ்ஆர்ஹெச் எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் டாப் ஆர்டர். ஓப்பனா சொல்லணும்னா டாப் ஆர்டர் பிடிக்கும் பஞ்சாப், பட் பஞ்சாப்ல ஸ்ரேஷ் ஐயர் இருக்கான், நாட் அ மேட்டர். பட் இந்த டீம்ஸ் இந்த லாஸ்ட் 3 4 5 இந்த 3 டீம்ஸ் டாப் ஆர்டர் 3 விக்கெட்ஸ் எடுத்தா முடிச்சிடும். அது வந்து எந்த மாதிரி இவங்க ஷெட்யூல எந்தெந்த ஆப்பனன்ஸோட விளையாட பொறுத்து தான் அந்த 3 4 இருக்கும்னு நான் கெஸ் பண்றேன். மேபி ஒரு ஆப்பனண்ட் ஒரு பவுலிங் வீக்கா இருக்க ஆப்பனண்டோட போயிட்டாங்கன்னா மே தே ஸ்கோர், ஓப்பனர்ஸ் வந்து டாப் ஆர்டர் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா தே வில் கோ ஹை. நான் ஒரு பாயிண்ட் இன் கேஸ் விக்கெட் விழுந்துச்சுன்னா டவுன் ஆயிடுவாங்க. நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். இன்னைக்கு கேகேஆர் வீக் பவுலிங் தானே, அப்பவுமே அவங்க வந்து 71 பவர் பிளேல 71க்கு 1 இருந்தாங்க எஸ்ஆர்ஹெச், அண்ட் தே கெட் ஆல் அவுட் ஃபார் 160 அண்ட் கேகேஆர் ஈஸிலி சேஸ்ட் இன் தி எண்ட். அதனால மேட்ச் பார்க்கலடா. ஓகே பரவாயில்ல, அதான் நான் சொல்லிட்டு இருக்க கதை. அதனால மேல இருக்கிற டீமும் ஸ்லைட் ஆகிற வாய்ப்பு இருக்கு. எஸ்ஆர்ஹெச் டாப் ஹெவின்னு நான் அந்த அளவுக்கு சொல்ல மாட்டேன். ஆனா கிளாசன் மும்பை மேட்ச்ல வந்து வெளுத்து கட்டினாரு, ஒரு மாதிரி மும்பை ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு மிடில். அப்புறம் வந்து ஒரு இது பண்ணிட்டாரு. வேற நீ சொன்னீங்கன்னா ஆர்ஆருக்கு கொஞ்சம் டாப், ஜிடி டாப் ஹெவி, அதை நான் ஒத்துப்பேன். பட் எஸ்ஆர்ஹெச் ஏதோ மிடில் ஆர்டரும் ஓரளவுக்கு அந்த சாயில் அரோரா, நிதிஷ்குமார் ரெட்டி ஏதோ பார்ட்னர்ஷிப். இல்ல இல்ல விக்கி, நீ என்னதான் இருந்தாலுமே எஸ்ஆர்ஹெச்லயுமே டாப் ஆர்டர் யாரோ ஒருத்தர் கிளிக் ஆவாங்க, ஆனதுனாலதான் இந்த இடத்துல இருக்காங்க. 3 பேருமே கிளிக் ஆகலைன்னா மிடில் ஆர்டர்னால வர முடியாது. ஏன்னா கிளாசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, ஒரே ஒரு சிங்கிள் டிஜிட் கூட அடிக்கல, அடிச்ச லோயஸ்ட் ஸ்கோர் 11, அது இன்னைக்கு. அது எக்ஸ்ட்ரானரி கேட்ச் ஃப்ரம் பாவல், இல்லைன்னா அது 4 போயிருக்கும். கிளாஸ் அன்னைக்கு என்ன ஒரு பிக்கஸ்ட் ப்ரெஷர்னா, ஹெட் வந்து டப்பு அவுட் ஆயிடுறான்னு வச்சுக்கோங்க, கிளாஸ் தான் அந்த ப்ரெஷர் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஓப்பனா சொல்லணும், ஒரு ரித்திஷ் ரெட்டி எல்லாம் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, கிளாஸ் மேலதான் ஃபுல் ப்ரெஷர் போகுது. இஷான் கிஷனுக்கும் பட்டுதான் ஓகே, பட் ஒன்ஸ் ஹெட் இஷான் கிஷனும் டவுன் ஆயிட்டாங்கன்னா ஃபுல் ப்ரெஷர் கோஸ் டு கிளாசன். அதனால 30 ரன்ஸ் வந்துருது. பட் அவரோட பழைய அவரு பிளாஸ்ட் ஆன பத்தி ஒரு சீசன், அந்த சீசன் பெர்ஃபார்மன்ஸ்ல இப்ப வரதில்லை பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர். இல்ல நீ ஒரு வாரமா மேட்ச் பார்க்கல, அதனால நான் சொல்றேன், அந்த பாயிண்ட் வைக்க கூடாது. பட் ஆனா நான் பார்த்த வரைக்கும் நான் அதை பார்க்கல. பழைய கிளாஷன் என்னன்னா ரொம்ப பிளாட் டெக்கா இருந்துச்சு விக்கெட். அப்போ வந்து எஸ்ஆர்ஹெச் பீக்ல இருந்தாங்க 2024, அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருந்தாங்க, கடைசியில் கொல்கத்தாவை சோக் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஏன்னா இப்ப இருக்க கிளாஷன் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ரெஸ்பான்சிபிளா விளையாடுறாரு. நீ ஸ்கோர் போர்டு பாத்தீங்கன்னா 40 43 53 54 49 39, ஒரே ஒன்று லோனா அது 11. கன்சிஸ்டன்டா டீமுக்கு தேவையான அளவுக்கு ஆடி இருக்காரு. அதனால நான் குறை சொல்ல மாட்டேன் கிளாஷன். பட் ப்ரெஷர் நீ வேணா மேல அவுட் ஆனா ப்ரெஷர் போடலாம், டேக் டவுன் பண்றதா,
இல்ல நின்று ஆடுறதா என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா ஒன்னு ரெண்டுல நிதிஷ்குமார் ரெட்டியும் டேக் டவுன் பண்ண மாட்டார், அவரும் எடுத்துட்டு தான் போவார். அந்த டைம்ல மட்டும் ஹேண்டில் பண்ண முடிஞ்சுன்னா ஓகே. சரி ஓகே, நெக்ஸ்ட் எடுத்ததையும் ஜி சொல்லு. எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கோ, அதை வச்சு தான் பேசினேன். ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்ல அப்படிதான் ஆச்சு, அதை வச்சு நான் சொன்னேன். சரி ஓகே, அது இப்போ கொஞ்சம் ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. நான் சிஎஸ்கே 1 வீக் பார்க்கல. ஓகே பரவாயில்ல. சிஎஸ்கே தே காட் குட் சான்ஸ்னு நினைக்கிறேன். 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, அதுல 2 மேட்ச் மும்பைக்கு எதிரா. அது ஈஸி பாயிண்ட்ஸா போச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. சரி ஓகே, அவங்களுக்கு உனி வர ஆப்பனன்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஈஸியா இருக்கிற இந்த சென்ஸ் எந்த டீமும் ஈஸியா அடிக்க முடியாது, பட் ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் டீம் மாதிரி இருக்கிற டீமோட ஆடுறாங்க. 2L அகெயின்ஸ்ட் எல்எஸ்ஜி. எனக்கு தெரிஞ்சு 2-on-2 எடுத்தாவே இங்க 14 வந்துருவாங்க, 12 வந்துருவாங்க, சாரி 12 வந்துருவாங்க. அடுத்தது ஜிடியோட ஒரு மேட்ச் இருக்கு. அந்த சிஎஸ்கே எதத்தோடு ஒரு நிமிஷம் தான் மேட்சஸே போயிட்டு சிஎஸ்கே தொட்டைனாவே அந்த இடத்துல வந்து நீ அது போ பாயிண்ட்ஸ் டேபிள் போய் சிஎஸ்கேவே தொடு. இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் போய் சிஎஸ்கே டச் பண்ணு. டச் பண்ண வரலடா. வரும்டா, எனக்கு நேத்து வந்துச்சு அந்த சிஎஸ்கேங்கிறது இல்லையா, வரலடா. இது ஒரு நிமிஷம் இரு. மேட்சஸ் இதுல பாரு, சிஎஸ்கே ஒரு மேட்ச் பாரு. சரி அதான் பிளான். ஓகே, சிஎஸ்கே டெல்லி ஒரு மேட்ச் இருக்கு. அடுத்து கீழே வா. டெல்லி சிஎஸ்கே ஒரு குரூஷியல், ரொம்ப அவங்க 2 பேரும் மிடில் இருக்காங்களா, அது ஒரு குரூஷியல். சிஎஸ்கே லக்னோட 2 மேட்ச் ஆட போறாங்க. 1 ஈவினிங் கேம். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம். லக்னோ ஈவினிங் கேம் தோணுது. மேபி அடுத்து கீழே லக்னோ சேம் லக்னோட ஒன்னொரு மேட்ச் லக்னோ இன் லக்னோ. அது வந்து ஈவினிங் மேட்ச் வந்து இன் சென்னை. ஈவினிங் மேட்ச் சொதப்புறாங்க கொஞ்சம் சென்னை, பட் லக்னோ கொஞ்சம் வீக்கர் ஆப்பனன்ட். ஒன்னு நைட் மேட்ச் தானே. ஆமா, அது வேணா மேபி அட்வான்டேஜ் இருக்கலாம். அது கொஞ்சம் ஸ்லோவர் சைடு தான் ப்ளே பண்ணும் அந்த பிட்ச். ஒன் மோர் மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் ஜிடி. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் தான் டிசைட் பண்ணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்ச் டிசி ஓட ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அவ்வளவுதான் நினைக்கிறேன் அவங்களுக்கு. இந்த 5 மேட்ச், அந்த 5 மேட்ச் தான் இருக்கு. டிசியோட ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. பொட்டி கிரவுண்ட்ல தான் விளையாடுவாங்க டிசியோட, அது கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுக்கும். எல்எஸ்ஜி 2 மேட்ச் மேபி ஜெயிச்சிருவாங்க. அவங்க இம்பார்ட்டன்ட் கேம் எது டிசைட் பண்ணா ஜிடி ரொம்ப டஃப் ஆப்பனன்ட் டு பீட் இன் அகமதாபாத். அங்கதான் விளையாடுறாங்க. ரபாடாவோட ஸ்டியர் பேஸ், சிராஜோட நியூ பால் இது எப்படி இது பண்ணி ஆட போறாங்கன்னு தெரியல. அங்கதான் சிஎஸ்கேவோட கேம்பெயின் டிசைட் ஆகும்னு நினைக்கிறேன். தே காட் குட் சான்ஸ் டு குவாலிஃபை இஃப் தே டஸ் வெல் அகெயின்ஸ்ட் ஜிடின்னு நினைக்கிறேன். மித்த ஆப்பனன்ட் கூட பிரச்சனை இல்லை. ஜிடி மேட்ச் ரொம்ப குரூஷியலா இருக்கும். நீ சிஎஸ்கே குவாலிஃபை ஆவாங்கன்னு நினைக்கிறியா? தே காட் சான்ஸ். ரன் ரேட் பாசிட்டிவ்ல இருக்கு. பாசிட்டிவ் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, சிஎஸ்கேவோட வந்து இப்போ வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து சும்மா ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட் மேட்ச் பார்த்தேன், கார்த்திக் சர்மா ஐ திங்க் ஸோ அடிச்சான்னு நினைக்கிறேன். ஒரு அந்த மாதிரி எல்லாருமே விளையாடுறப்ப தேர் இஸ் a ஹை சான்ஸ். இல்ல போன மேட்ச் கார்த்திக் சர்மா ஆடினது நான் ஓகே, இம்பார்ட்டன்ட் மேட்ச் தான். பிரஷர் இல்லாதப்ப ஆடினாரு. பால் இருந்துச்சு, ஏதோ ஒண்ணு மிடில் ஆர்டர் அடிக்கிறாங்கல்ல, கரெக்ட். ஆனா இதே மாதிரி ஒரு டம்மியா யாரும் விளையாட மாட்டாங்க மும்பை மாதிரி. நல்ல ஆப்பனன்ட்டோட விளையாண்டாதான் இது பண்ண முடியும். நான் ஒத்துக்கிறேன் அது குரூஷியலான நாக்குன்னு, பட் அடிக்க அதாவது இப்ப டாப் 3, 2, 4 டாப் ஆர்டர் நம்பிதான் இருக்கிற பட்சத்துல சிஎஸ்கேல மிடில் ஆர்டர் ஏதோ கொஞ்சம் அடிக்கிறாங்க. அது யங்ஸ்டர் கொஞ்சம் அடிக்கிறப்ப அப்ரிஷியேட் தான் பண்ணும். தே ஹேவ்
அரௌண்ட் 60%, 100க்கு 60% ஆஃப் சான்சஸ் இருக்கு. அதாவது தே ஷுட் வின் லக்னோ மேட்சஸ், 2 மேட்சஸ் வின் பண்ணாங்கன்னா தே ஹேவ் ஹை சான்சஸ். பிகாஸ் லக்னோங்கிறது ஒரு டே கேம். ஸ்பின்னர்ஸ் இவங்க வச்சிருக்காங்க. 100 அகமது, அகில் ஹுசேன் வந்து அன்னைக்கு இறக்குனாங்கன்னா தே ஹேவ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு வின். அதே மாதிரி நைட் மேட்ச் வந்து தே ஷுட் ஹேண்டில் கேர்ஃபுல்லி. பிகாஸ் தே ஹேவ் ஷமி, பிரின்ஸ் யாதவ். நைட் மேட்ச்னால மேபி ஃபினிஷர் சீமஸ் ஆவேஸ் கெட் கான். finisher Avesh Khan, maybe Lucknow Pacers can attack them. ஸோ இந்த 2 மேட்ச் நீ ஜிடி மேட்ச் சொன்ன பாத்தியா, நான் ஜிடி மேட்சோட நான் இந்த லக்னோ 2 லக்னோ நீங்க தூக்குனாதான் அந்த பாயிண்ட் ரேஸ்குள்ளே வருவீங்க. அது வேணா லக்னோ கரெக்ட். இல்ல நான் அந்த தூக்கிடுவாங்களோன்னு லக்னோ மேட்ச், நினைக்கிறேன். லக்னோ 2 மேட்ச் லக்னோ கூட நீங்க தோத்துட்டீங்கன்னா ஜிடி கூட ஜெயிச்சாலும் வேல்யூ இல்ல, தோத்தாலும் வேல்யூ இல்ல. ஸோ எனக்கு அந்த குரூஷியலே அப்கமிங் 2 மேட்சஸ் அகைன்ஸ்ட் லக்னோ இஸ் தி கேம் சேஞ்சர் நான் நினைக்கிறேன் பாயிண்ட்ஸ் டேபிள்ல. ஓகே, நல்லா சொன்னேன். நெக்ஸ்ட் எடுத்து கேகேஆருக்கு சான்ஸ் இருக்கா, மும்பைக்கு சான்ஸ் இருக்கா? மும்பை அவுட், எனக்கு தெரிஞ்சு அவுட்னு தான் நினைக்கிறேன். ஒரு சான்ஸ்னா அந்த கால்குலேட்டர் எடுத்து கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துட்டு வந்தா ஒரு சான்ஸ் இருக்கு. இவங்க அவங்களோட ஜெயிச்சு ஒரு சீசன் நடந்திருக்கு 2024 ஆர்சிபிக்கு. அது மாதிரி நடக்குமா? நடந்தாலும் மும்பைனால 5-5 ஜெயிக்க முடியுமா? அதான் முக்கியம். இல்லடா, இப்போ வந்து ஸ்குவாட் அதே மாதிரி மும்பைட்டு இருந்த மாதிரி அந்த 2024ல ஆர்சிபி இருந்த ஸ்குவாட் மும்பைட்டு இருக்கு. பட் தே ஆர் நாட் ஏபிள் டு ஷைன். நான் சொல்ல வரேன் சம்திங் அஃபெக்டிங் தெம். டீம் மேனேஜ்மெண்டா டீம் பிளேயர்ஸ்குள்ள இருந்ததுல சம்திங் அஃபெக்டிங் தெம். பட் ஐ திங்க் ஸோ. அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாப் வந்து இவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவா இல்ல, மற்ற டீம்ஸ்லாம் இவ்வளோ எக்ஸ்ப்ளோசிவா இல்ல. இந்த டைம் பாத்தீங்கன்னா எல்லா டீம்ஸும் எக்ஸ்ப்ளோசிவா இருக்காங்க டாப் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா. ஸோ அந்த டைம்ல நான் இது பாக்குறப்ப ஐ திங்க் ஸோ லெஸ் சான்ஸ். மேபி நீ சொல்றப்ப வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு எப்படி சொல்ற 0.1% அந்த மாதிரி 5-5 ஜெயிச்சு வாய்ப்பு இருந்தாலும் மும்பைனால முடியாதுடா. 5-5 ஜெயிச்சு அவுட் தான். மும்பை எல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. மேபி ஒரு சான்ஸ்னா ஒரு 5% 10% கொடுக்கலாம். அபிஷியலா அவுட் இல்ல, அபிஷியலா அவுட் இல்ல. பட் தே கேன் சேஞ்ச் தி கேம். அதாவது பாயிண்ட்ஸ் டேபிள திருப்பலாம். தே ஆர் பிளேயிங் அகைன்ஸ்ட் ஆர்சிபி, பஞ்சாப் அண்ட் யார் பஞ்சாப் விளையாடுறாங்க, எல்எஸ்ஜியோட ஆடுறாங்க. எல்எஸ்ஜி கூட பண்ணா மேபி இந்த அதான் டாப் ஆர்டர்ல இருக்க எல்லா டீம்ஸும் இறக்கி விடலாம். ஏதோ ஒன்று மேட்ச் இவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க இறங்குவாங்க, சம்திங் சேஞ்ச் ஆகும். அதாவது இவங்க வந்து கேம்குள்ள வருவாங்கன்னு தெரியல. பட் வந்து டாப் ஆர்டரை கொலாப்ஸ் பண்ணலாம் பாயிண்ட்ஸ் டேபிள்ல. அதாவது ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு மேட்ச் தோத்து போனாலுமே இன்னொரு மேட்ச் ஆடலாம் ஜெயிக்கிறதுக்கு. அதுல வந்து இவங்களோட ரோல் வந்து பிளே ஆகும். ஆனா எல்எஸ்ஜில முடியாது, ஏன்னா எல்எஸ்ஜி ஸ்குவாட் இல்ல. பட் எம்ஐடி ஸ்குவாட் இருக்குங்கிறேன். அந்த விதத்துல மேபி தே கோ ஃபார் சான்ஸ். அப்படி பண்ணாங்கன்னா டாப் ஆர்டர்ல வந்து தேர் இஸ் எ கொலாப்ஸ். டாப் ஆர்டர் இல்ல, டாப்ல இருக்கிற டீம்ஸ் சொல்றேன். அதான் டாப் ஆர்டர், அதாவது ஃபர்ஸ்ட் டாப் 4ல டாப் ஆர்டர் இருக்கிற டீம்ஸ். ஓகே, ஏன்னா பஞ்சாப் கூட மேட்ச் இருக்கு, ஆர்சிபி கூட மேட்ச் இருக்கு, ஆர்ஆர் கூட இருக்கு. அப்புறம் இவங்க மூணு பேர் தான் டாப் 3ல இருக்காங்க. ஓகே, லெட்ஸ் see. நெக்ஸ்ட் எடுத்ததையும் எல்எஸ்ஜி அவங்க தான் காப்பாத்திட்டு இருக்காங்க மும்பைய கடைசியில இருந்துட்டு. கேகேஆர் ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் காப்பாத்துனாங்க, அதுக்கப்புறம் எல்எஸ்ஜி. அவங்க 2 பேத்துக்கு தான் நாளைக்கு வேற மேட்ச். யாரு பாட்டம் ஆஃப் த டேபிள் பிடிக்க போறாங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம். அது மாதிரி நாளைக்கு நடக்கும். அது கடைசி ஒரு 2 மினிட்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்எஸ்ஜிக்கு வாய்ப்பு இருக்கா? அங்க பார்த்தா எல் அங்க பாரு ஒரு நிமிஷம் எல் இருக்கு. 100% they are out of game. இல்ல மும்பை விட கொஞ்சம் பரவாயில்லைன்னு தோணுது. மும்பை 9ல 4 பாயிண்ட், 8ல 4 பாயிண்ட் ரெடி. பட் இருந்தாலுமே எல்எஸ்ஜி கிட்ட வந்து மும்பைக்கு என்னன்னா மேபி அந்த விளையாட போற ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட இது பண்ணலாம். பட் எல்எஸ்ஜி கூட பார்த்தா சிஎஸ்கே கூட 2 மேட்ச் இருக்கு. மேபி சிஎஸ்கே டாப் 6ல தான் இருக்கு. ஆனா சிஎஸ்கேவை அவ்வளவு சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை கம்மியா இருக்கு. எல்எஸ்ஜியோட ஏதோ சொதப்புவாங்களான்னு. இல்லடா, மும்பை ரொம்ப கேவலமா விளையாடுறதுனாலதான் நேத்து தோத்தாங்கடா. அது நீ அக்செப்ட் பண்ணிப்பீன்னு நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியா தண்டமா ஆடிட்டு இருக்கான் சீரியஸா. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரெஸ்பெக்ட் இருக்கு. பட் ரொம்ப தண்டமா லென்த் பால இப்ப நிறைய டாட் பால். அதெல்லாம் சொன்ன பேசிட்டே இருக்கலாம். சரி ஓகே, நீ சொல்லு. நான் நேற்று மேட்ச் பார்க்கலடா, பார்த்துதான் சொல்லியிருப்பேன். பட் எனக்கு அதான் சொல்றேன்னா ஃபெலிக்ஸ் சூப்பரா பார்த்தா மேட்ச், அதனால எனக்கு நல்லா தெரியும். மும்பை தோக்கணும்னு சூப்பரா பார்த்து செஞ்சு.
ஜெயிக்க மாட்டீங்க. டிசி சிஎஸ்கே கிட்ட மேபி 8-8 இருக்காங்க. நல்லா ஃபைட் பேக் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த மேட்ச்வே அந்த 6th பொசிஷன் யாருக்குங்கிற மேட்ச் தான். அதான் நம்ம டாப் 7 தான் வாய்ப்பு அதிகம் மேல போறதுக்கு. டாப் 4 ஆமாண்டா, ரொம்ப பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இல்ல. அந்த 2, 3, 4 வந்து 12 மெயின்டைன் பண்றாங்க. 5 வந்து 10 இருக்கு. 6ல இருந்து 8 தான் இருக்காங்க. 7 வரைக்கும் கேம்டா இன் கேம். மீதி இருக்கீங்களா தே கேன் கொலாப்ஸ். பட் வந்து கொலாப்ஸ் பண்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்க டீம் பாத்தீங்கன்னா பாட்டம் 3ல பாத்தீங்கன்னா எம்ஐடி இருக்கு. அவ்வளவுதான். ஏதோ கம்பேக் கொடுத்து மேல இருக்கிற இருக்கலாம்னா எம்ஐ இருக்கு, எம்ஐக்கு இருக்கு. ஆனா அதை பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸ்குவாட் இருக்கு, ரோஹித் சர்மா வந்தே இல்ல மேல வர மாட்டாங்க. இல்ல நான் மேல அது டவுட். கரெக்ட். மேல இருக்கிற டீமை மொமெண்டம் குறைச்சுடுறதோ இல்ல அவங்களோட பாயிண்ட்ஸை குறைச்சுடலாம். அது மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் மித்த டீமுக்கு. சிஎஸ்கே மாதிரி டீமுக்கு, டிசி மாதிரி டீமுக்கு, ஜிடி மாதிரி டீமுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா மேல எல்லாம் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு 0.1% இருந்தாலும் நான் கன்ஃபார்ம் அவங்களா போக மாட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அடுத்த மேட்ச் யாரோட எம்ஐக்கு நாளைக்கு எல்எஸ்ஜியோட. அதான் யாரு பாட்டம் பிடிக்க போறான், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம். ஏன்னா இப்ப இது கீழே தள்ளிட்டான்னு எம்ஐய அவ்வளவுதான், அப்படி செட்டில் கீழே டவுன்லயே செட்டில் ஆயிருவாங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தோத்தா. சரி, ஓகே, ஓவராலா நம்ம பேசியாச்சு. ஃபைனலா எந்த 4 டீமுக்கு அதிக வாய்ப்பு இப்ப இருந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். நீ ஒரு 4 டீம் சொல்லு, நான் ஒரு 4 டீம் சொல்றேன். இந்த 4 டீம் கரெக்டா ஃபர்ஸ்ட் யார் பிடிப்பா, செகண்ட் ப்ரெடிக்ஷன் தான், ஜஸ்ட் ஒரு கெஸ் வச்சு சொல்லு. ஓகே, என்றது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், நீ அப்படியே திங்க் பண்ணிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ் பஞ்சாப் தான். செகண்ட் ஆர்ஆர், மை ப்ரெடிக்ஷன். தேர்ட் ஆர்சிபி, ஓகேவா. ஃபோர்த் எம்ஐ அப்படின்னு சொன்னனே செருப்ப கழட்டி அடிச்சிருவாங்க. ஃபோர்த் வந்து மேபி ஜிடி. இதான் என் ப்ரெடிக்ஷன். இந்த 4 டீமுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நீ 4 டீம், எந்த 4 டீம் சொல்லுவ? நான் என்ன சொல்ல போறேன்னா ஒரு ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ண போறேன். ஏன் டாப் ஆர்டர் வந்து பஞ்சாப் இல்ல நான் ஒரு சொல்றேன். பஞ்சாப் கோயிங் டு ஃபேஸ் எஸ்ஆர்ஹெச். ஓகேவா. எஸ்ஆர்ஹெச் தே கேன் ட்ரபிள். ஹைதராபாத் ஸ்டேடியம், அவங்க ஸ்டேடியம்ல தான் அவங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆர்ஆரோட டிஃபீட் இது பண்ணாங்க. ஸோ அதனால தே கேன் ட்ரபிள். தென் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃபேஸிங் டெல்லி கேபிட்டல்ஸ். ஆல்ரெடி அடி வாங்கியிருக்காங்க, பட் இந்த டைம் அடி வாங்க மாட்டாங்க, ஒருவேளை சேஞ்ச் ஆகலாம். தென் பஞ்சாப் வந்து மும்பை இந்தியன்ஸ் இது பண்றாங்க. மும்பையோட ஐ திங்க் ஸோ பஞ்சாப் ஆர்சிபி அது டிசைட் பண்ணும். ஆர்சிபியும் இது பண்றாங்க, சண்டே ப்ளே பண்றாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த அப்கமிங் மேட்சஸ்ல பஞ்சாப் இன்னைக்கு ஒரு மேட்ச் தோத்து போயிட்டாங்க, 2 வந்துருச்சு. இந்த அப்கமிங் மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கூடயும் எம்ஐ கூடயும் டெல்லி கூடயும் 3 மேட்ச் இருக்கு. இந்த 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் கண்டிப்பா தோப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தோத்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் 2 வந்துருவாங்கடா. ஃபர்ஸ்ட் வந்துருவாங்க, நான் ஃபர்ஸ்ட் வர மாட்டாங்கறேன். ஃபர்ஸ்ட் 2ல ஏதோ ஒரு இருந்தா எப்படியோ குவாலிஃபயர் ஒன்னு ஆடுவாங்க, அதெல்லாம் பிரச்சனை. அதனால தான் சொல்றேன். ஏன்னா ஆர்சிபி பாத்தீங்கன்னா ஒரு லக்னோ, ஒரு கேகேஆர், அந்த மாதிரி மேட்சஸ் தான் வருது. கரெக்ட் தான். நான் ஆர்சிபி நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா அவங்க அப்ரோச் கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்தணும்னு நினைக்கிறேன். கேம் எடுத்துட்டு போகாம ரொம்ப அட்டாக்கிங் எடுத்துட்டு போறனால ஏதோ ஒரு மேட்ச் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கமெண்ட்ரிலயும் டிகே சொன்னது பாத்தியா இல்லையா, நாங்க இப்படிதான் 16 ஓவர் ஆடதான் பாக்குறோம், நாங்க இப்படிதான் ஆட போறோம். ஒரு நாள் அடிக்கும், ஒரு நாள் அடி வாங்குவோம். இன்னைக்கு அந்த அடி வாங்குற நாள், ஓகே, நோ ப்ராப்ளம், we are in safer hands தான் சொல்றாங்க. ஐ திங்க் சோ. மிடில் ஆர்டர் ஏன் பஞ்சாப் பாத்தீங்கன்னா விளையாட போற பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டாப் 4 இப்போ வந்து 6ல இருக்க டெல்லி, எஸ்ஆர்ஹெச், அவர் பாத்தீங்கன்னா ஒரு லக்னோவா இல்ல மும்பை இந்தியன்ஸ் நினைக்கிறேன். மும்பை இவங்க கூட பிளே பண்றாங்க. பட் ஆர்சிபி பாத்தீங்கன்னா 3 டீமே அப்படிதான் இருக்கு. ஒரு லக்னோ, மும்பை, கேகேஆர்.
மூணு பஞ்சாப் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கனாவே தே வில் பி ஷூர் டாப் ஆர்டர். இல்ல ஓகே டாப் டாப் 2 வந்துருவாங்க. நீ உன் ப்ரெடிக்ஷன் சொல்ற. நான் என்னன்னா நான் ஏன் காரணம் சொல்றேன். அது நடக்கும் நடக்காம போகலாம். ஆர்சிபி குவாலிஃபை ஆயிருவாங்க. நல்ல டீம் வச்சிருக்காங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நல்ல டீம் வச்சாலும் இப்போ டாப் ஆர்டர் செய்யலாம்னா மிடில் ஆர்டர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. டாப் ஆர்டர் நல்லா அடிச்சு கொடுத்த ஒரு 7 ஓவருக்கு 70 அப்போ வரும்போது நல்லா சூப்பரா எடுத்துட்டு போறாங்க. நீ நல்லா பார்த்திருப்ப. இப்போ ப்ரெஷர் அப்போ வந்து ஒரு 30 for 2 40 for 3 அப்படி இருக்கும்போது ஒரு ரெஸ்கியூ பண்ணி எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. ஜிதேஷ் சர்மா கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ரன்ஸ் வரல. ரஜத் பாட்டி தான் சூப்பரா ஆடுறாரு. பட் அந்த 40 for அப்ப இருந்து கேம் எடுத்துட்டு போகல. எப்ப டீம் நல்லா இருக்கோ அப்ப அடிக்கிறாரு. அடிச்சா சந்தோஷம், கன்ஃபார்ம் டாப் 2 குவாலிஃபை ஆயிடுவாங்க. அந்த இடத்துல ஏதோ சொதப்புறாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம அவங்க ராய்ப்பூர் நியூ வென்யூ அதுக்கு அடாப்ட் ஆகணும். மேபி சின்னசாமி மாதிரி தான் அது பொட்டி கிரவுண்டு, அதெல்லாம் ஓகே. நியூ வென்யூக்கு போறாங்க, அவங்களுக்கு ஒரு நியூ சேலஞ்ச் இருக்கும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா நான் பாக்குறேன். நியூ வென்யூல அது ஒன்று ஹோம் கிரவுண்டா இல்ல, பிச்சர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் இவங்களுக்கு தகுந்த மாதிரி. பட் நியூ வென்யூ அதுவும் வரும். பிளஸ் தோத்துருக்காங்க. நீ உன் ப்ரெடிக்ஷன் அடுத்த தேர்ட் ஃபோர்த் சொல்லு. நீ பஞ்சாப் ஃபர்ஸ்ட், ஆர்சிபி அந்த ஃபர்ஸ்ட் 2 வந்துரும். கரெக்டா? அதான போன டைம் ஆர்சிபி குவாலிஃபையர் தான். பஞ்சாப் ஃபர்ஸ்ட் 2. அதேதான். தேர்ட் வந்து எஸ்ஆர்ஹெச், அதே ஃபார்ம் தான். எஸ்ஆர்ஹெச். ஃபோர்த் பொசிஷன் பாத்தீங்கன்னா நான் ஜிடிக்கு போறேன். ஓகே குட். ஓகே ஜிடில வந்து சிஎஸ்கே அப்படின்னா உள்ள வராது நீ ப்ரெடிக்ட் பண்ற. நானும் அதான் சொல்லியிருக்கேன். ஏன்னு நான் சொல்றேன், நீ ஏன்னு சொல்லு. சிஎஸ்கே ஏன் வரலீங்க? ஏன்னா நிறைய பேர் சிஎஸ்கே வரும்னு சொல்றாங்க. நீ ஏன்னு சொல்லு. நான் ஒண்ணு சொல்ல வரேன்னா, இப்ப சிஎஸ்கே வரணும்னா 9 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா 5 மேட்ச் தோத்து போயிட்டாங்க. இப்ப ஆர்ஆர் பாத்தீங்கன்னா 10 மேட்ச்ல 4 மேட்ச் தோத்து போயிட்டாங்க. இல்ல நான் அதனாலதான் ஆர்ஆர் வரல, நான் ஜிடி தான் வரும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்ப 4 and 5 காம்படிஷன் அதிகம். புரியுதா? இப்ப வந்து நீங்க ஒண்ணு லக்னோ 2 மேட்ச் இருக்கு. நீ சொன்ன மாதிரி லக்னோட ஒரு மேட்ச் அவன் சும்மா ஒருத்தன் அடிச்சுட்டானா, ஒரு மேட்ச் வின் பண்ணானாவே முடிஞ்சுது. 2 லக்னோ மேட்ச் ஜெயிச்சதான் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் ரேஸ்ல இருக்க முடியும். சரி ஓகே, அதான் 2 மேட்ச் 2ல ஒரு மேட்ச் தோத்தாவே அவுட். இது நான் ஒரு வைக்கிறேன். இங்க பாரு, இந்த 4 ஜெயிச்சிருக்கா 5 ஜெயிக்கிறான் அதெல்லாம் விட்டுரு. கட் ஆஃப் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கும். 16 பாயிண்ட் வந்தா மேக்ஸிமம் குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபோர்த்துக்கு 16 வித் பாசிட்டிவ் ரன் ரேட்டா இருக்கும். இப்ப சிஎஸ்கே 16 பாயிண்ட் எடுக்க உடனே எவ்வளவு மேட்ச் ஜெயிக்கணும்? 4 ஜெயிக்கணும். கரெக்டா? 4 ஜெயிக்கணும் 16 வரைக்கும். எத்தனை மேட்ச் இருக்கு? 5 இருக்கு. 5ல 4 ஜெயிப்பாங்களா? 2 against லக்னோ, 1 against டிசி, 1 against ஜிடி அண்ட் 1 more against கேகேஆர் நினைக்கிறேன். ஆமா, ஜிடி கூட டிசி கூட தோப்பாங்க. ஜிடி கூட டிசி கூட. டிசியோட விட எனக்கு லக்னோ மேட்சே நான் எடுத்து சொல்றேன். நான் ஏன் குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு சொல்றேன். லக்னோ ஓரளவுக்கு ஈவினிங் கேம் நல்லா விளையாடக்கூடிய டீம்ஸ். ஏன்னா அவங்க விளையாடுறதே ஸ்லோ விக்கெட். எக்னா ஸ்டேடியத்துல ஸ்லோ விக்கெட்ல விளையாடுறாங்க. அதனால அவங்களால அதிக ஸ்கோர்ஸ் போட முடியல. அதனால அது கொஞ்சம் சூட் ஆகும். இன்கேஸ் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போட்டாங்கன்னா சிஎஸ்கே ஓட இன் சென்னை ஒரு சேஸ் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஈவினிங் நைட் ஆகும்போது கொஞ்சம் பேட்டிங் பெட்டர் ஆகும். ஜிடியோட நீ பார்த்திருப்ப 160 அடிச்சிருப்பாங்க. சிஎஸ்கே ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க ஜிடி. அது காரணம் விக்கெட் செகண்டிங்ஸ் பெட்டர் ஆகும். அந்த அட்வான்டேஜ் இருக்கு. பிளஸ் அவ்வளோ நல்ல சூப்பரான பிளேயர்ஸ் ஸ்பின் நல்லா டேக் டவுன் பண்ற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவான ட்ராக்ல ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் சிஎஸ்கேக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி சிஎஸ்கே வரமாட்டாங்க. சரி ஓகே. மேபி they will end with 5th position or 6th position. 4th position there will be heavy competition between RR and GT. ஓகே, மேக்ஸிமம் அந்த 5 குள்ள தான் எனக்கு தெரிஞ்சு கட் ஆகும். நீ 7க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நான் 5 குள்ள தான் நம்ம 2 பேர் சொல்லியிருக்கோம். நான் இன்னொன்னு சொல்றேன், டிசி சிஎஸ்கேக்கு மேல தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அப்படின்னா என்ன சொல்ற? 6 5 வந்து 7 போயிருவாங்க. சரி ஓகே பாப்போம். லெட்ஸ் see. It's just our prediction. It's just our prediction தான். நெக்ஸ்ட் எடுத்தது இது மாதிரி நல்ல more வீடியோஸ் வரும். And stay tuned for that. And thank you for watching. Subscribe for more.